ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-15. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம், நல்ல விளக்கமா, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். போது, அதாவது நான் டைரக்டா அங்கிருந்து உங்களை தூக்கி கொண்டு இங்க உட்கார வச்சிட்டேன். எங்கிருந்து பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க பாத்தீங்களா, அங்கிருந்து எங்க கொண்டு வந்துட்டேனா இங்க டைரக்டா கொண்டு வந்து உட்கார வச்சு. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த பழத்தை நான் சாப்பிட்டபடினாலே, சொல்லுங்க, இந்த கனியை நான் புசித்தபடினாலே நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவாமா, நான் இந்த பழத்தை சாப்பிட்டபடினால நான் என்ன ஆயிட்டேன், பாவத்துக்கு கீழாக, நல்லா 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 அந்த வசனத்தை சொல்லுங்க, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்ட. அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு விளக்கமா இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்கலாம், பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டுட்ட. இப்ப சாத்தானுக்கு கீழே நான் என்ன ஆயிட்டேன், நல்லா விளங்க. இப்ப சாத்தானுக்கு கீழே என்ன ஆயிட்டேன், எதனால நான் கனியை சாப்பிட்டபடினாலே அல்லது பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமையாக்கப்பட்டுட்டோம். அப்போ நான் பழத்தை புசித்தபடியினாலே நான் எதுக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன், பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியும், அல்லது பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியும், அல்லது பாவம் எனக்குள் ஆளுகை செய்கிறது. இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப எதுக்கு நான் அடிமையாக்கப்பட்டுட்டேன், பாவத்துக்கு நான் அடிமையாக்கப்பட்டுட்டேன். அப்படி அடிமையாக்கப்பட்டபடினால 15வது வேத வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்ப நான் பாவத்துக்கு கீழே அடிமையாக்கப்பட்டபடினால எனக்கு நல்லா தெரியுது, அதிகாலையில எழும்பி ஜெபிக்கணும்னு தெரியுது, வேதத்தை வாசிக்கணும்னு தெரியுது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது, நல்லா ஜெபிக்கணும்னு தெரியுது, நல்லா ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால என்ன செய்ய முடியலையே. ஏன்னா நான் எதுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டேன், பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறபடினால நான் விரும்புறேன், நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஊழியம் பண்ணணும், எல்லார்ட்டையும் அன்பாதான் இருக்கணும், யார் மேலே கசப்பை வளர்த்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால என்ன செய்ய முடியல, அப்படி இருக்க முடியல. ஏனெனில் நான் விரும்புகிறதை செய்யாமல் என்ன செய்யறேன், நான் வெறுக்கிறதையே நான் செய்யறேன். அடுத்து 16வது வேத வசனம் பாருங்க, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு தெரியுதுங்க, நல்லா தெரியுது, நியாயப்பிரமாணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கல்லு, அப்படி இதை செஞ்சா இதுக்கு ஒரு தண்டனை வரும், இப்படி பண்ணுனா இதுக்கு தண்டனை வரும், எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா என் சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஏன்னா நான் எதுக்குள்ள இருக்கிறேன், எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன், ஏன்னா நான் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். இந்த பிரமாணம் தான் என்ன பிரமாணம், 21 வாசிங்க, 21. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா விளங்க, எனக்குள்ள எந்த பிரமாணம் இருக்குது, தீமை என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு முதல் பிரமாணம் பாவ பிரமாணம். அப்பாடா, ஃபர்ஸ்ட் பிரமாணம். ஆமா, இப்ப ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்னன்னா, எனக்குள்ள நல்ல விளங்கமா, நான் கனியை சாப்பிட்ட உடனே பாவம் என்னை ஆண்டு கொண்டு விட்டது, பாவத்திற்கு நான் அடிமையாக்கிட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்துக்கு கீழே நான் விற்கப்பட்டபடினால எனக்கு தெரியுது, ஜெபிச்சா ஆசீர்வாதம் உண்டுன்னு தெரியுது, பைபிள் படிச்சா நன்மை வரும்னு தெரியுது, அதிகாலை எழும்பி கூப்பிட்டா நன்மை வரும்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியல. ஏன்னா நான் எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன், பாவ பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு இன்னொரு பெயர் என்ன, இல்ல சட்டம். கரெக்ட், அதான் பிரமாணம்னு எடுத்து சொல்லுங்க. பிரமாணம்னா சட்டம், பிரமாணம். அப்ப என்னன்னா எனக்குள்ள எந்த சட்டம் வேலை செய்யுது பாருங்க, நம்மளே அறியாம ஒரு சட்டம் நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்மளையே அறியாம ஒரு சட்டம், உண்மைதானே? அதிகாலை நல்ல வைராக்கியமா சொல்றோம், அதிகாலையில 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுருங்காண்டவரே, எப்படியாவது நான் எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு முக்கி படுக்கிறோம். காலையில முக்கி எந்திரிக்க பார்க்குறோம். அலாரத்தை நல்லா, அது அலாரம் அடித்தா கை செல்ஃபோனுக்கு அப்படியே கை ஈஸியாக போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அது எப்படி ஆஃப் பண்ணும்னே தெரியல, தூங்கிட்டோம். எப்படி கை போச்சுன்னு தெரியல, எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல, தூங்கிட்டு கடைசியில் வெடிஞ்சதுக்கப்புறம் தெரியுது எப்போ ஆஃப் பண்ணோம், அலாரம் அடிச்சுச்சா. ஏன்னா எனக்கே தெரியலங்க,
எந்த சட்டம் எனக்குள்ள வேலை செய்யுது? எந்த சட்டம்? பாவ சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் என்னவாமா? பாவ